நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி தமிழ் கடவுள் முருகபெருமானுடைய 22 வடிவங்களையும் அந்த வடிவங்களை நாம் வணங்குவதால் பெறக்கூடிய பலன்களையும் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். முருகன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அவனுடைய அழகு மட்டும்தான். அழகு, அறிவு, இளமை இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் நம்ம முருகனை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட முருகனுக்கு ஒரு பாடலே இருக்குது. அது நாம் எல்லாருக்குமே தெரியும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இப்போ நாம் முருகனின் 22 வடிவங்களையும் அந்த வடிவங்களை வணங்குவதால் ஏற்படும் பலன்களையும் தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஞான சக்திதரர், இவரை வணங்கினால் தொடங்கியது முடியும். இரண்டாவது ஸ்கந்தர், சகல காரியங்களும் வெற்றி பெறும். மூன்றாவது தேவசேனாபதி, மங்களகரமான மனவாழ்வு அமையும். நான்காவது சுப்பிரமணியன், ஆனந்தப்பேறு கிட்டும். ஐந்தாவது கஜவாகனன், துன்பம் விலகும். ஆறாவது சரவணபவர், மங்களம், வீரம், ஒளி கிடைக்கும். ஏழாவது கார்த்திகேயன், சகல சௌபாக்கியம் கிடைக்கும். எட்டாவது குமாரசுவாமி, ஆணவம் அழியும். ஒன்பதாவது ஆறுமுகன், சிவசக்தியை வழிபட்ட பலன் கிடைக்கும். பத்தாவது தாரகாரி, உலக மாயை நீங்கும். 11வது சேனாபதி, விரோதிகளிடமிருந்து போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். 12வது பிரம்மஸ்கந்தர், சகல சித்திகளும் கூடும். 13வது வள்ளி கல்யாண சுந்தரர், தடைப்பட்டது கைகூடும். 14வது பாலசுப்பிரமணியர், உடல் குறைகள் நீங்கும். 15வது சிரவுஞ்ச பேதனர், துன்பம் சஞ்சலம் நீங்கும். 16வது சசிவாகனர், எல்லா இன்பமும் கிட்டும். 17வது அக்னி ஜாதகர், யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும். 18வது சவரமேயர், வாழ்வு வளம் பெறும். 19வது காங்கேயன், சிவானந்தம் கிட்டும். 20 குகன், தாரகாச வித்தைகள் கிட்டும். 21வது பிரம்மச்சாரி, ஞானம் மிகும். 22வது வடிவம் தேசிகர், சிவஞானம் கிடைக்கும். இவ்வாறு ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு வடிவத்தையும் வணங்கும் போதும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை நாம் இந்த காணொளியில் அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத்.